டிசம்பர் 7ஆம் தேதி 2025 ஞாயித்துக்கிழமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த போலீஸும் அந்த காலை அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறாங்க. ஒரு பெண் பேசுறாங்க. ஒரு வயசு 40க்கு மேல இருக்கும். அந்த குரல வச்சு சொல்றாங்க. அதாவது என்ன அந்த பெண் சொல்றாங்க அப்படின்னா, "சூர்யா அப்படின்ற ஒருத்தனை நான் கழுத்த அறுத்து கொன்னுட்டேன். என் பக்கத்து ரூம்ல தான் அவனோட டெட் பாடிய வச்சிருக்கேன். வந்து அந்த பாடியையும் கஸ்டடியில எடுத்துக்கங்க. என்னையும் கஸ்டடியில எடுத்துக்கங்க. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் குடுங்க. அது மட்டும் இல்லாம நான் தனியாலாம் இந்த செயல செய்யல. என்னோட 2 மகள்கள வச்சு தான் இந்த ஒரு சம்பவத்த செஞ்சேன். அதனால என்னோட மகள்களுக்கு எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் குடுத்துறாதீங்க தண்டனையையும். எனக்கு எவ்வளோ ஒரு தண்டனை வேணாலும் குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது போலீஸ்க்கு மட்டும் அதிர்ச்சி ஆவாது. இந்த முழு கதைய கேட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருவாய்ங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்க பொம்பளை யாரு? அந்த இறந்து போனவன் யாரு? அந்த இறந்து போனவனுக்கும் இந்த பொம்பளைக்கும் இந்த விஷயம் தான் என்ன? அந்த 2 மகள்கள் இருக்காங்கல்ல, அவளுகள் ஏன் இந்த கொலையில ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஈரக்குலையே நடுங்கி போயிருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வயசு வித்தியாசத்தலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்னடா திண்ட கருமமா இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். முதல்ல இந்த முழு கதைய சொல்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்த பத்தி சொல்லிர்றேன். அதாவது இவங்க பேர் ரத்னா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப 46 வயசுங்க. இவங்களோட கணவர் பேரு ராஜேந்திரன். அவர் வந்து ஒரு கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி. சென்சஸ் டிபார்ட்மென்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலையில இருக்காரு. அதாவது இந்த ராஜேந்திரன பத்தி சொல்லணும் அப்படின்னா, போட்டு எப்ப பார்த்தாலுமே ரத்னாவ அடி அடின்னு அடிப்பாராம். குடிச்சிட்டு வந்து ரொம்ப அப்யூசிவான ஹஸ்பண்ட். ஒரு மாரி நார்மலான ஹஸ்பண்ட் கிடையாது. ஒழுங்கா குடும்பத்தெல்லாம் பார்த்துக்க மாட்டாராம். ஆனா அவரோட கர்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு மஞ்சகமால வந்து அவர் சீக்கிரமா இறந்து போயிட்டாருங்க. ரத்னா தான் தன்னோட 2 மகள்களையுமே வளர்த்தாங்க அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரத்னாக்கு எந்த ஒரு தொழிலும் தெரியாது, எந்த ஒரு வேலைக்கும் போகல. அதாவது அந்த புருஷன் இறந்த அப்புறம் வந்த அந்த பென்ஷன் மணியில தான் ரத்னா அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரத்னாவுக்கு அப்பதான் ஒருத்தர் பழக்கமாகறாரு. அவரோட பேரு சூர்யா. அவருக்கு வயசு 30 தான். அதாவது ரத்னாவை விட 16 வயசு கம்மி இந்த சூர்யாவுக்கு. இந்த சூர்யா அப்ப என்னவா இருக்காரு அப்படின்னா, ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒரு இன்ஜினியரா இருக்காருங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவரு நல்லபடியா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட காலேஜ் டேஸ்ல இருந்து ரத்னாவுக்கு பழக்கம். இப்ப மட்டும் கிடையாது. அவர் காலேஜ் படிச்சப்பல இருந்து ரத்னாவுக்கு பழக்கம். அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவர் ஏரியாவை சுற்றியுள்ள பசங்க எல்லாருக்குமே டியூஷன் நடத்துவாராம். அதாவது ஹோம் டியூஷன் போய் சொல்லிக் கொடுப்பாராம். ஒவ்வொரு வீட்டுக்குமே கொஞ்சம் பணம் காசு உள்ளவங்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டு நேரடியா பிள்ளைங்களுக்கு அவங்கவங்க ரூம்லயே வச்சு டியூஷன் எடுத்துட்டு வருது. இவர் அந்த மாதிரி தான் ரத்னாவோட 2 பெண்களுக்குமே சரி டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரத்னாவோட வீட்டில் வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அடிக்கடி டியூஷன் எடுக்காரு. அதாவது இவர் எப்பயுமே இவங்களோட ஷெடியூல் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 3 நாள் ஹோம் டியூஷனா. ஆனா ரத்னா வீட்டுக்கு மட்டும் வாரத்துக்கு 5 நாள் ஹோம் டியூஷன் அப்படின்றது சொல்றாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ரத்னாவுக்கும் இந்த சூர்யா அப்படின்றவங்களுக்கும் ஒரு உறவு ஏற்படுது. ஸோ ரத்னாவோட ஹஸ்பண்ட் இறந்த அப்புறம் அதெல்லாம் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான உறவை ஏற்பட்டுருச்சு. இது ஏற்பட்டோன்னே என்ன செய்வானுங்க அப்படின்னா, இந்த 2 பொண்ணுங்களுக்கு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு தனியா ஒரு ரூம்ல வச்சு வெளியில சாத்திட்டு இவனுங்க போய் தனியா இன்னொரு ரூம்ல தனிமையில இருப்பானுங்களா. இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் நடந்துச்சுங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம்லாம் கிடையாது. பல வருஷம் இதே மாதிரியே அவங்க 2 பேருக்கு உறவு ஏற்பட்டு இருக்கு. இப்படி ஏற்பட்டு இருக்கப்போ சுத்தி உள்ள ஊர் மக்கள் எல்லாருக்குமே இது தெரிய வருது. முக்கியமான விஷயம் சூர்யாவோட அப்பாவுக்கு தெளிவாவே தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி நம்மளோட மகன் வந்து ஒரு தவறான உறவுல ஒரு வயசான பொம்பளையோட இருக்கான் அப்படின்றது. ஒரு நல்ல அருமையான அப்பாவை என்ன தெரியுமாங்க பண்ணாரு? சண்டை போடல, எதுவுமே பண்ணலங்க. சூர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏதோ நீ வயசு கோளாறுல இப்படி பண்ணிட்ட. ஒன்னே ஒன்று யோசிச்சுக்க. உன்னை விட 16 வயசு அதிகமா உள்ள ஒரு பொம்பளை கூட இந்த மாதிரி ஒரு தவறான கேவலமான உறவுல இருக்கிறது சரியாப்பா? நீ சொல்லு, உனக்கு இன்னும் 2 வாரத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சைடு சூர்யா அதாவது ரொம்ப மேனிப்புலேட் ஆயிருக்காங்க அந்த ரத்னாவால. இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, பெத்த அப்பான்னு கூட பார்க்காம அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு மாதிரி பயங்கரமான கை கலப்பாவது வீட்டிலேயே. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பயங்கரமான கை கலப்பு ஆயும் கூட இவன் என்ன தெரியுமா பண்ணா, இவனோட பொருட்கள் இவனோட பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டான் அப்படின்னு ரத்னாவோட வீட்டுக்கு போயிடுறான். அந்த சைடு ரத்னாவை என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம இந்த ஏரியால இருக்க வேணாம், வேற எதனா ஏரியாவில் போயிடலாம் அப்படின்னு வேற ஒரு ஏரியால ரெண்டுக்கு வீடு எடுத்து தங்குறானுங்க. அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கப்பயே இவனுக்கு 2 பேரோட காசை வச்சு போட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூர்யா தான் 80% காசு கொடுத்துருக்கான். மிச்சம் 20% ரத்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு கட்டி அந்த வீடுக்கு குடியும் போய் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே சமூகத்துல ஃபுல்லாவே அசிங்கம் தான். யாருமே இந்த குடும்பத்துக்கு பேச மாட்டாங்களாம். அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கானுங்க. ஆனா
அதுக்கப்புறம் ஃபுல்லா பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ரத்னாக்கும் சூர்யாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா சூர்யா ரொம்ப பொசசிவா இருந்திருக்கான், ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்திருக்கான் அந்த வீட்டுல. எப்படி அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ரூம்கள்ல சிசிடிவி செட் பண்ணியிருக்காங்க, எல்லா ரூம்லயுமே. ஈவன் அந்த 2 பெண் பசங்க அவங்க ரூம்லயுமே கேமராலாம் வச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா இதுங்கெல்லாம் வந்து தவறு செய்யுங்க, இவங்க கூடயாவது போன்ல பேசிட்டு ஓடி போயிருங்க, எவனையாவது லவ் பண்ணிட்டு இருக்குங்க, இவங்கெல்லாம் கண்காணிச்சாதான் நம்ம நல்லபடியா வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசி ரத்னாவோட ஒத்துழைப்பையும் வாங்கி வீடு ஃபுல்லா சிசிடிவி செட் பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் இந்த ரத்னா என்ன நினைச்சாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் போல இவன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அது போக போக தான் தெரியுது இவன் ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குறான் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், டெய்லியுமே சண்டை நடந்துகிட்டே இருக்குமா, டெய்லியுமே ரத்னாவை போட்டு இவனும் அடிப்பானா, ரத்னாவும் இவனை போட்டு அடிப்பானா. இது வந்து வழக்கமா அந்த இடத்துல நடக்கிற விஷயமாவே இருந்திருக்கு. அங்க உள்ள ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெய்லிங்க சவுண்ட் வருங்க, சவுண்ட் வராத நாளே கிடையாது. ஆரம்பத்தில் எங்களுக்குமே இதெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, என்னடா இப்படி கத்திக்கிறாங்களே, அங்க எதனா பெரிய சம்பவம் நடந்துருமோ அப்படின்னு பயமா இருந்துச்சுன்னா போக போக எங்களுக்கே பழகிருச்சுன்னா டெய்லியுமே அந்த வீட்டில் சவுண்டு மட்டும்தாங்க கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசம்பர் 7ஆம் தேதி சண்டேங்க காலையில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூர்யா அப்படின்றவர் தன்னோட அப்பாவுக்கு காலையிலே ஃபோன் அடிச்சு பேசுறாரு. அப்பா இந்த மாதிரி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், பார்த்துட்டு பல வருஷமா நான் இவ கூட அஃபேர்ல இருந்துட்டேன், எனக்கு இப்பதான் நான் பண்றது தப்பு அப்படின்றது புரியுது, இவ உண்மையிலே இவளுக்கு என் மேல பாசம்லாம் கிடையாதுப்பா, என்கிட்ட இருக்க காசுனாலையும் நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறனாலையும் மட்டும்தான் என் கூட இருந்திருக்கா, டெய்லியுமே சண்டை மட்டும் தான்ப்பா போட்டுக்கிட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு வந்துடுறப்பா, எனக்கு இந்த உறவு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பாட்ட கதறி அழுகுறாரு சூர்யா. அவங்க அப்பா அப்பயும் என்ன சொல்றாங்க, தான் பிள்ளைய நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுனால சூர்யா நீ கிளம்பி வந்துருப்பா, இன்னைக்கே கூட நீ கிளம்பி வந்துரு, நான் உனக்கு 2 வாரத்தில் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நீ இப்போ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு அப்படின்ட்டு சூர்யாவோட அப்பாவும் ஆறுதலாக பேசுறாரு. சூர்யாவை என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு விடுறான் செலவுக்காக. நான் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா, 2-3 நாள்ல இந்த செலவுக்கு இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் பணம் அனுப்பி விடுறான். அன்னைக்கு நைட்டு தாங்க பயங்கரமான சம்பவமே நடக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, 2 பொண்ணுங்க இருக்கு, சின்ன பொண்ணு ஒன்று பெரிய பொண்ணு இருக்கு. சின்ன பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க அம்மாவை கூப்பிடுது, அம்மா அம்மா வாமா, அங்க ஒரே சவுண்டா இருக்குமா வாமா அப்படின்னு கூப்பிடுது. அவங்க அம்மா ஓடி போறாங்க எங்கன்னா பெரிய பொண்ணோட ரூமுக்கு. பெரிய பொண்ணு ரூம்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. இவங்க அம்மா வந்து சின்ன பொண்ணு ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா தரையில அந்த பெரிய பொண்ணு கை கட்டி காலை கட்டி வாயை கட்டி இருந்திருக்கு. அந்த இடத்துல சூர்யா நின்றுகிட்டு இருந்திருக்கான், கோவத்தோட போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணை. பாருங்க, தரையில கை காலை கட்டி வாயை கட்டி பொண்ணு கீழே கிடக்குங்க, அந்த பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கான். இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. யாரு அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு அதிர்ச்சி ஆயிட்டாங்க, இந்த அம்மாவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்க கேக்குறாங்க ஏன்டா இப்படி பண்ணு, அந்த பொண்ணோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு கேட்கறப்ப என்ன சொல்றான் அப்படின்னா உன் பொண்ணு போன்ல அவளோட லவ்வர் போட்டோவை பார்த்தேன், அது என்ன தைரியம் இருந்தா இவ ஒரு போன்ல ஒரு ஆணோட போட்டோவை சேவ் பண்ணி வைப்பா, அதுவும் அந்த பைய இவளோட கூட படிச்ச பயலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பெரிய பொண்ணு கதறுது, ஆல்ரெடி என்ன ஸ்கூல் நிப்பாட்டிட்டீங்க, இதுல முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க, இந்த சூர்யா அப்படின்றவன் இந்த பெரிய பொண்ணுக்கு ஸ்கூலுக்கே போவேனா அப்படின்னு ஸ்கூல்ல நிப்பாட்டிட்டேன், ஏன்னா நீ ஸ்கூலுக்கெல்லாம் போனா எவனையாவது லவ் பண்ணி நீங்கன்னா ஓடி போயிருவே அப்படின்ட்டு ஸ்கூல் போறதே நிப்பாட்டிட்டான். ஒரு வருஷமா அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கு. அந்த பொண்ணு போன்ல அந்த பழைய படிச்ச பையனோட போட்டோ இருந்திருக்கு போல. இதுக்காக அந்த பொண்ணு இவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கான். இந்த அம்மா காரியான ரத்னாக்கு எதுவுமே பிடிக்கலங்க, ரொம்ப கோபம் அடைகிறா. கோபம் அடைஞ்சிட்டு சின்ன பிள்ளைய கட்டெல்லாம் அவுத்து விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே நேரா கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போயிட்டு கத்தி எடுக்கிறா. கத்தியை எடுத்து வந்து சூர்யாவோட உடம்புல மட்டும் குத்த ஆரம்பிக்கிறா. இதுலேயே அவன் நில கொழிஞ்சு கீழே விழுகுறான். கீழே விழுந்துனே தன்னோட 2 பொண்ணுங்களையும் கை காலை பிடிங்கடி அப்படின்னு சொல்றா. 2 பொண்ணுங்களும் அந்த சூர்யாவோட கை காலெல்லாம் பிடிக்கிறாங்க. கத்தியை எடுத்து அவனோட தலையை இவனோட மடியில வச்சு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரகரன்னு அறுத்து சோலி முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ஆத்திரத்துல இந்த வெறி செயலை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனோட டெட் பாடி காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல அவனோட ரூம்லயே போட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து ரத்னாவோட ரூம்ல அமைதியா உட்கார்றாங்க. அமைதியா உட்கார்ந்துட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரங்க, 10 மணி நேரம் 3 பேருமே எதுவுமே பேசிக்காம உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்காங்க. அந்த 10 மணி நேரம் கழிச்சு தான் இந்த ரத்னாவான இந்த அம்மா போலீஸுக்கு கால் பண்ணிருக்காங்க. நான் முதக்கட்டம் சொன்னேன்ல, அது வருது. போலீஸும் விசாரிக்க வராங்க. போலீஸ் விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ரத்னா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்னோட பெரிய பொண்ணை இவன் கெடுக்க ட்ரை பண்ணா, நான் ஒரு தாயா வந்து என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த சம்பவம் செஞ்சேன். இந்த சம்பவத்துல என்னோட பொண்ணுங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா என் பொண்ணுங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரத்னா சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வருவாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த இறந்தாருல சூர்யா அவங்களோட அப்பா கிட்ட போகுது. அவங்க அப்பா என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா இந்த சண்டே
சண்டே அன்னைக்கு, அதாவது சூர்யா இறந்த அன்னைக்கு ஃபோன் அடிச்சு அப்பாட்ட பேசியிருப்பானே அந்த கதையை எழுதி சொல்றாரு. அது மட்டும் தெளிவா சொல்றாரு. ஏங்க இந்த உறவு வந்து போன வருஷமோ இல்ல அதுக்கு முந்தின வருஷமோ ஆரம்பிச்ச உறவு கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமாவே அந்த புருஷன் இறந்ததுலேருந்தே இவங்க 2 பேரும் ஒண்ணா தாங்க இருக்காங்க. அதனால நல்லா ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கங்க, சூர்யா மேல இவளுக்கு ஒரே ஒரு விஷயம் காசு தான். சூர்யா நல்லபடியா அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டா நிறைய காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். சூர்யா தான் இந்த வீடும் கத்துனா, அதையுமே இவனும் காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்கா ஊர் முழுக்க. அந்த ப்ராப்பர்ட்டினாலே பல சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. சூர்யா அடிக்கடி என்கிட்ட ஃபோன் அடிச்சு அழுவுவான் புலம்புவான். அதாவது புதுசா கட்டின அந்த வீடை தன்னோட பேருக்கு மாத்த சொல்லி ரத்னா அடிக்கடி சூர்யாட்ட சண்டை போட்டிருக்காங்க. சூர்யா அதெல்லாம் முடியாது, அது எப்படி மாத்துவாங்க, நான் தானே அதிகம் காசு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சண்டை வரும். இதுவே பயங்கர சண்டையா இருந்திருக்கு. இதனால கூட சூர்யா அந்த பெண்களை அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஏங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஏங்க இப்ப பொய்யான குற்றச்சாட்டு இறந்தவன் மேல போடுறாங்களே, அந்த பெரிய பொண்ணை இவன் கெடுக்க ட்ரை பண்ண அப்படின்ட்டு. ஏங்க 10 வருஷமா என்னோட மவன் அவங்க கூட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். என் மவனை பிடிச்சி ஏங்க இப்ப நேத்து காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு தப்பு செஞ்சா கூட சரின்னு சொல்லலாம். இவன் 10 வருஷமா உறவுல இருந்த அப்புறம் தான் இவங்க 2 பேரும் தனிமையில போய் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. தனியா ரூம்லாம் வச்சு தனியா வீடுலாம் எடுத்து இப்போ போயிட்டு என் புள்ள மேல எப்படிங்க பழி போடுவா? 10 வருஷமா எல்லாரையும் பார்த்துக்கிட்டவன் இந்த சண்டே அன்னைக்கு அந்த பெரிய பொண்ணை கெடுக்க போயிருக்கானா, இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. போலீஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அந்த போஸ்ட் கிரைம் ஜஸ்டிபிகேஷன்ல வருங்க. அதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டு நான் இதனால தான் செஞ்சேன் ஜஸ்டிஃபை பண்ணி ஈஸியா தப்பிக்கிற வே ஆஃப் மெத்தடு இதா கூட இருக்கலாம். ஆனா தெளிவான விசாரணைக்கு பிறகுதான் என்ன உண்மை அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லாருமே நிறைய பேர் இந்த ரத்னாவை சப்போர்ட் பண்றாங்க. ஒரு தாயா எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு தாயா உண்மையிலேயே தன்னோட மகளை யாருனோ ஒருத்தன் கெடுக்க வந்தா அப்படின்னா இந்த முடிவு ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றாங்க, உண்மையிலேயே இந்த சூர்யா அப்படின்றவன் இந்த பெரிய பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணியிருந்தானா இவங்க தாயா செஞ்சது 100% கரெக்ட். ஆனா இவங்க மேலதான் முதல் தப்பே. ரூட் காஸ் யார் மேல இருக்கு? யார் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சது? அவங்க தான் மிகப்பெரிய தப்பே. ஆரம்பிச்சது ரத்னா தான். இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களோட ஒரு வாழ்க்கையை நினைச்சு எவன் கூட அஃபேர்ல இல்லாம இருந்திருக்கலாம். அப்படியே அஃபேர்ல இருந்தாரு, அது வீட்டுல எல்லாம் வெளியோட வச்சுக்கிட்டு விட்டுறலாம்ல. யோசிச்சு பாருங்க, 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை பென்ஷன் பண்ண வருது, அந்த பென்ஷன் பணத்தை வச்சு சூப்பரா வாழ்ந்துருக்கலாம். இதெல்லாம் தப்பு பண்ணது யாரு? ரத்னா. அப்புறம் எப்படி அவ செஞ்சது கரெக்ட் ஆகும்? அவ தான் இந்த பிரச்சனைக்கான மூளை காரணமே ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த சூர்யா வந்து அந்த பெரிய பொண்ணை தப்பான கெடுதல் அந்த கெடுக்க போனானா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. இறந்து போன சூர்யாவுக்கு மட்டும் தான் தெரியுன்றதா ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த இடத்துல? நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல, ரத்னாக்கு சப்போர்ட் பண்ணல. 2 பேருமே சீப்பான கேரக்டர் தான். 2 பேருமே உடல் சுகத்துக்காக கேவலமான வாழ்க்கையில போயிட்டு அந்த வாழ்க்கை 2 பெண்களை பாதிச்சிருக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரத்னாக்கு சப்போர்ட் பண்றீங்களா, சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல 2 பேருமே கர்மம் பிடிச்சவங்கன்னு சொல்றீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஐயா, இந்த சேனல் பேர் வந்து எஸ்பி ஃபைல்ஸ். இது வந்து எங்களோட புது சேனல். நீங்க அந்த சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, எஸ்பி ஸ்டோரிஸ். அதனால தான் இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி எங்களால் அந்த சேனல்ல வீடியோ போட முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த சேனல்ல ஒரு நாள் வீடியோ, அந்த சேனல்ல ஒரு நாள் வீடியோ அப்படின்ட்டு டெய்லியுமே உண்மையான கிரைம் கதைகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி 2 சேனலையுமே பாராட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். உண்மையிலே சொல்றாங்க, பெருமையா சொல்லலாம். மற்ற சேனல் மாதிரி பேஸ் வைஸ்ல இன்று நாம் பார்க்க போற கிரைம் கதை பயங்கர இந்த மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். இருக்கிற கதையை உண்மையாக உங்கள் ஃப்ரெண்டு எப்படி உங்கள்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் எழுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் எங்களோட சித்தாந்தங்கள் சிந்தனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். கதை என்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சந்தோஷமாக பார்க்கலாம். நன்றி. உடனே சந்தோஷமாக பார்க்கலாம். ஏன்டா அவ்வளோ கேவலமாக பேசுகிற கரைமை பேசுறதுலாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. எதையுமே வந்து நானும் அந்த அளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இதை சாதாரண ஆள் சாதாரணமாக இதை பேசிட்டு போகிறேன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் அப்படின்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. பேசினாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அதனால உட்கார்ந்து பேசுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எந்த கிரைமும் பண்ணாதீங்க. அப்பதான் அரெஸ்ட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ விடைபெறேன். until then bye bye. SP Files. நன்றி.